இது எல்லாத்தையும் சேர்த்து காட்டாங்க ஓடுனது காட்டினமா இப்படி கையில் விட்டு காட்டுறேன். காடை பிரியாணி செய்ய போகிறோம். காடையோட நெஞ்சு பக்கத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பிரியாணிக்கு போட்டுக்கலாம். அந்த லெக் பீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது அப்படியே நல்லா ட்ரையாக பறித்து எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்லாம். அதே பிரியாணிக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரு அரை எலுமிச்சம்பழம், மல்லி, புதினா எல்லாம் இருக்குது. அதான் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள். இது முந்திரி, பாதாம் பருப்பு, கசகசா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தேவையான அளவு. இப்போ அரை கிலோ பிரியாணி அளவில் ஆயில் ஊற்றிப்போம். பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிப்போம். அப்புறம் கொஞ்சம் பச்சை நெய் போட்டுக்கலாம். வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா சாப்பிட்ற வரைக்கும் அரைக்கணும். நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிப்போம். அப்புறம் புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டுக்குவோம். அப்புறம் எலுமிச்சம் ஒரு அரை எலுமிச்சம் மட்டும் புரிஞ்சு அதை விட்டுக்குவோம். காடையில் கொஞ்சம் தயிரை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அதில் போட்டு கிண்டி வச்சுக்குவோம். பார்த்திட்டு தேவையான அரிசி அரைஞ்சி வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி 2 பங்கு தண்ணி எடுத்து ஊற்றி காடையை நல்லா வேக விட்டுருவோம். கொஞ்சம் காடை கொஞ்சம் அந்த உடப்பெல்லாம் அதில் ஏற்றும். அது வரைக்கும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வேக வைப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். போட்டு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சுருவோம். கொதி வந்தோன்னா அப்புறம் அரிசி போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். கொதி வந்தோன்னா அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ தண்ணியெல்லாம் கொதி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சதுன்னா அதில் கொட்டி கிண்டிட்டு அரிசியை போட்டுற வேண்டியதான். இப்போ காடை நல்லா பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி சேர்த்துப்போம். அரிசியை போட்டாச்சு. இப்போ கிண்டி விட்டு மூடிடுவோம். அரை வெந்துருச்சு பிரியாணி. பாதியெல்லாம் வீட்டில் அரிசி. இப்போ நம்ம கிண்டி விட்டு வெயிட்டு வச்சுக்கோங்க. நல்லா அதே அடுப்பில் வைக்கிறதுலாம் இதெல்லாம் குக்கர்னால் பிரச்சனை இல்லை. இதிலே வச்சுருவோம். தான் நல்லாயிருக்கும். கல்லில் வச்சுருவோம் வெயிட்டுக்கு. கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் சென்று எடுப்போம். பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது பிரியாணி.